அடியார்களே, அடியேன் மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த நல்ல தகவல்தான். ஆரணி ஸ்ரீ புத்திர காமேஸ்வரர் ஆலயம் மிக மிக பழமையான ஆலயம். இந்த ஆலய திருப்பணிக்காக 1,55,00,000 ரூபாயை திருப்பணி செய்ய தமிழக முதல்வர் ஐயன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொளி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார். இது அடியனுக்கு மிக மிக மனமகிழ்ச்சியாக உள்ளது. அடியேன் இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரணி சென்றிருந்த போது அடியேனும் மனைவியும் இந்த ஆரணி புத்திர காமேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்தோம். அப்பொழுது அந்த ஆலயம் மிக மிக சிதிலம் அடைந்து கலை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது மனம் வருந்தி எல்லாம் வல்ல சிவபெருமானிடம், ஐயனே, இந்த ஆலய திருப்பணி விரைவில் நடக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்தேன். அந்த பதிவை ஆகஸ்ட் 10 அன்று சிவன் அருள் யூடியூபில் பதிவு செய்துள்ளேன். அந்த வீடியோவை இந்த பதிவில் இணைத்துள்ளேன். அனைவரும் பாருங்கள். விரைவில் ஸ்ரீ புத்திர காமேஸ்வரர் ஆலயம் திருப்பணி சிறப்பாக நடந்து கும்பாபிஷேகம் நடந்து அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அடியார்களே, ஆரணி அருகில் புத்திர காமாட்சி அம்மன் சிவன் ஆலயத்தில் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயம் மிக மிக சிறப்பானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஆலயம். தசரத மகாராஜாவுக்கு பிள்ளை இல்லாத காலத்தில் தசரத மகாராஜா இந்த ஆலயத்திற்கு வந்து யாகம் செய்த பலனால் ராமர் பிறந்ததாக ஐதீகம். மிக சிறப்பான ஆலயம். இந்த பதிவை காணும் அடியார்கள் யாருக்காவது சந்தான பாக்கியம் இல்லை என்றால் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தால் ராமபிரானே பிறந்ததாக உங்களுக்கு ஒரு சந்தான பாக்கியம் கிடைத்து சிறப்பாக வாழ்வீர்கள். இந்த ஆலயம் வெகு விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.